ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பை பற்றி தான். வேலைவாய்ப்பை பற்றி பேச போறியே, வேலைவாய்ப்பை கொடுக்கறத பற்றி பேச போறியா, இல்லை வேலைவாய்ப்பு இல்லைன்னு பேச போறியா? ஆமாங்க, நெகட்டிவான விஷயந்தான். இது பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும்னு நம்பி தான் நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால தான் சில பேர் பிஸ்னஸ்ன்னு போய்க்கிறாங்க, சில பேர் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய்க்கிறாங்க, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மெயினான கம்பெனியாக இருக்க இந்த கூகுள் கம்பெனி என்ன சொல்கிறாங்க, அந்த சிஇஓ என்ன சொல்கிறாரு, சுந்தர் பிச்சை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இப்போ வரைக்கும், இந்த ஜனவரி 26 இன்றைக்கி இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1500 பேரில் 2000 பேர் வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க எல்லா அவங்களுடைய ஊழியர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. மொத்தமாக ஐடி கம்பெனி மற்ற கம்பெனி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7500 பேருக்கு மேலே வேலையை விட்டு நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது நான் சொல்லலை, நியூஸில் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நிறையா டிவைஸ்லேயும் சரி, நிறையா சாஃப்ட்வேரு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டும் நிறையா வந்துருச்சு. ஏஐ டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு அனிமேஷன் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை கொடுத்தோம், டாக்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா இமேஜாகவே மாற்றி கொடுக்கும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு நம்ம பிடிச்ச கேரக்டரை கூட அதை பேச வச்சு அதையும் ஒரு வீடியோவாக மாற்ற முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது ஏஐ டூல் மூலிமா செய்ய முடியுங்கிறப்போ அதுக்கு உண்டான ஹியூமன் ஒர்க்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனியோட சிஇஓ, அதாவது கூகுள் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிறது கூகுள் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம யூஸ் பண்ணுறது கூகுள் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் முதற்கொண்டு கூகுள் கம்பெனியோடைய பேஸ் அடிப்படையில் தான் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கூகுளோட இது தான். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கூகுளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிறனால அதை பேஸ் பண்ணி தான் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறனால இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் கணக்கு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல என்ஜினியரிங் படித்து வெளியே வரவங்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஈச் இயர் எவ்வளோ படித்து வெளியே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பேர் படித்து வெளியே வராங்க. வெளியே வரவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா? இல்லை. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் லெவலில் இருக்கிற ஐடி கம்பெனி எல்லாம் மினிமம் 50,000 பேர்த்துலேருந்து மேக்ஸிமம் 1 லட்சம் பேர் வரைக்கும் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. டோட்டல் இந்தியா சொல்கிறேன், இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் தான் வேலைக்கே எடுக்கிறாங்க. ஆனால் வருஷத்துக்கு 11 லட்சம் பேர் படித்து வெளியே வரதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 11 லட்சத்துக்கும் 50,000த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இனிமேல் படிக்க போகிறவங்க எல்லாருமே படித்து முடித்து வெளியே வரவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி தன்னோட வேலை எடுக்கிற அந்த ப்ராசஸை நிறுத்தியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி இப்போ ரீசண்டாக புதுசாக வேலைக்கு எடுக்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுவும் இப்போ அறிவிச்சிருக்கிற நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸும், இதுவும் பெரிய கம்பெனி தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸை சேர்க்கிற எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் ஃப்யூச்சரில் இப்போ இன்ஃபோசிஸ் சொன்ன மாதிரி இவங்களும் ஒரு வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இது வரைக்கும் எத்தனை கம்பெனிலேருந்து எத்தனை பேரை இது வரைக்கும் எடுத்துகிட்ருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா, கேப் ஜெமினி, அப்புறம் கோக்னிசன்ட் உங்களுக்கு தெரியும், அப்புறம் அசென்ச்சர், அப்புறம் டெல் இருக்குது.
இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் டாப் லெவலில் ஃப்ரெஷர்ஸை வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ஆண்டுகள் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பெரிய சீனியர் லெவலில் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து சும்மா கிடையாது. இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே ஏற்கனவே இருக்கிற சீனியர் ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் வந்து அதிகமாக கொடுத்தாகணும். ஏன்னா ட்ரைனிங் ஃபீஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த ட்ரைனிங் ஃபீஸை வந்து இந்த கம்பெனி வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் பரவாயில்ல, ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை. இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஹியூமன் ஒர்க்கர்ஸை விட இப்போ ரோபோட் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக மாறிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இதோடைய ஏபிலிட்டிஸ் கம்மியான காரணத்தினால இவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வர்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட அவங்களால முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு செலவும் வந்து அதிகமாகுதுங்கிற காரணத்தினால தான் இப்போ ஃப்ரெஷர்ஸை வந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ இந்த ஐடி கம்பெனிகள் எல்லாத்துலேயும் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப கேள்விக்குறியான விஷயந்தான். இந்த மாதிரி படித்து வெளியே வரவங்களுக்கு இன்டர்வியூவே எடுத்தாலும், அவங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புது ப்ராஜெக்ட் எங்களுக்கு இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் வந்து அப்புறமே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவங்க அதை நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் வேலைக்கும் போகாமல் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வேற எங்கேயும் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணால் கூப்பிடலாம், எந்த நாள் வேணால் கூப்பிடலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இவங்க வந்து வெளியில் வேலைக்கு போகாமல் வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இதனாலேயே நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம இந்தியாவில் வெயிட் பண்ணுற கிராஜுவேட்ஸும் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் வந்து தொழில் செய்கிறதுக்கு நிறையா பேர் வந்து போயிட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வெளியில் போயிட்டாங்க. அவங்க சம்பளம் பார்த்திங்கன்னா அவங்க படித்த செலவை விட ரொம்ப கம்மி. அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. சுய தொழில் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுவே நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் போட்டி வந்துடுச்சு. வேலைக்கு வெளியில் வந்து போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கும் போட்டி வந்துடுச்சு. போட்டிங்கிறத விட சுத்தமாக வந்து நின்றுச்சு. அது இல்லாமல் வந்து சுயதொழில் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்குண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதே இல்லை. ஒரு வாய்ப்புங்கிறது வந்து இருந்தாலுமே அதுக்குண்டான ஒரு பலன் வந்து கிடைக்காம நிறைய பேருக்கு போயிருக்கு, லாஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணாலும் வந்து அதை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பயந்துக்கிட்டு அந்த ட்ரேடிங் பண்ணுறதையும் விட்டுறாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய நிலைமை. இதை சரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இனிமேல் வந்து வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறதும் தெரியல. ஸோ அதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. அதை பற்றி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு சரியான ஒரு முடிவு இருந்துச்சு, சரியான ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா நிறையா இனிமேல் படித்து முடித்து வெளியே வந்து வரப்போகிற இளைஞர்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.